السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا لننصر رسلنا والذين آمنوا في الحياة الدنيا ويوم يقوم الأشهاد. صدق الله مولانا العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவினுடைய மாபெரும் கிருபையினால் 16வது நோன்பை பூர்த்தி செய்து 17வது தராவியை தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய இரவினுடைய மிகப்பெரிய மகத்துவம் என்னவென்றால், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பி வைத்து அவர்களின் மூலமாக இந்த உலகத்திற்கு அவர்கள் இறுதி தூதர், இஸ்லாம் அதன் மூலம் பரவ வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹு தாலா அவர்களை அனுப்பி வைத்தான். இந்த இஸ்லாம் பரவுவதற்காக ஏராளமான துன்பங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சகித்துக் கொண்டார்கள். இருந்தாலும் அந்த கஷ்டத்தின் மூலமாகவே பல சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது காபீர்கள் அவர்களை ஏளனமாக பேசினார்கள். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஊனமுற்றவர்களாகவும் நோயாளியாகவும் பரம ஏழைகளாகவும் இருக்குகின்றார்கள் என்பதை கூறி அவர்களை கிண்டல் செய்யும் வண்ணமாக அவர்களை மிகவும் மோசமான நிலையில் சஹாபாக்களை கேலி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து, இவர்களுக்கு நாம் தக்க பதில் கொடுக்க வேண்டும். இவர்கள் நம்மை இப்படி இழிவாக பேசிக்கொண்டே இருப்பார்களே, ஆனால் இந்த இஸ்லாத்தை கொள்ளக்கூடியவருடைய உள்ளத்திலே ஒரு தவறான எண்ணங்கள் உதயமாகுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை சஹாபாக்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கூறிய பொழுது, நீங்கள் பொறுமை காத்திருங்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும் வரை நீங்கள் காத்திருங்கள் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறினார்கள். இப்படி காலங்கள் சென்று கொண்டே இருந்தன. இருந்தாலும் அவருடைய கேலியும் கிண்டலும் நிற்கவில்லை. அந்த நேரத்திலே ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சஜிதாவே இருந்து துஆ செய்கின்றார்கள். யா அல்லாஹ், இந்த கஷ்டத்திலே சஹாபாக்கள் பங்கெடுத்திருக்கின்றார்கள். இவர்கள் இல்லை என்றால் இனிமேல் உன்னை வணங்குவதற்கு ஒருவர் கூட இந்த பூமியில் மீதமிருக்க மாட்டார்கள். எனவே இஸ்லாமியர்களுக்கு நீ வெற்றியை கொடு என்பதாக அந்த பதில் களத்திலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். அந்த துஆவின் மூலமாக இஸ்லாமியர்கள் வெற்றி அடைந்தார்கள் என்பது வரலாறு. இதிலே நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? இந்த பதிலின் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன படிப்பினையை நமக்கு கற்றுத் தருகின்றான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையிலே சாதாரணமான ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு கஷ்டத்தை சந்திக்கின்றோம். அந்த கஷ்டத்தை சந்திக்கின்ற பொழுது நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? என்னை மட்டும்தான் அல்லாஹ்வுடைய கண்ணுக்கு தெரிகின்றதா? இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் சந்தோஷமாக வாழ்கின்றார்கள், எத்தனையோ மனிதர்கள் மன நிம்மதியோடு வாழ்கின்றார்கள். ஆனால் என்னை மட்டும் அல்லாஹ் தஆலா சோதிக்குகின்றானே என்பதாகவெல்லாம் பேசக்கூடிய அந்த நிலைமையை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். சஹாபாக்களுடைய காலத்திலே எவ்வளவு சோதனைகளை அவர்கள் சந்தித்து, எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து அவர்கள் இஸ்லாத்திலே அத்தனை அமல்களையும் செய்து அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக வாழ்ந்ததின் காரணமாகத்தான் இன்றளவிலும் நாம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் அன்றே நம்மை போன்று அவர்கள் வாழ்ந்திருந்த
வாழ்ந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக இன்றைய காலத்தில் அவர்கள் ஒரு உதாரணமாகவே ஆகியிருக்க மாட்டார்கள். அவர்களுடைய அந்த வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஒவ்வொரு விஷயங்களின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகின்றான். இந்த போரிலே, பத்ர் போரிலே ஒரு சஹாபி, அவருக்கு திருமணம் நடைபெறப் போகின்றது. அந்த சஹாபி அவர்கள் அந்த போரில் கண்ணை பிதுக்கி எடுத்து விட்டார்கள். தன்னுடைய கண்ணை கைகளிலே ஏந்தி கொண்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகின்றார்கள். அந்த நேரத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உமக்கு இந்த கண்ணை இந்த இடத்திலே நான் பொருத்தி விடுகின்றேன், கண்ணை சரி செய்து விடுகின்றேன். ஆனால் இந்த போரினுடைய முழுமையான நன்மையை நீ மறுமையிலே அடைந்து கொள்ள முடியாது என்பதை அவர்கள் கூறுகின்ற பொழுது அந்த சஹாபி கூறுகின்றார்கள், இல்லை இல்லை, இந்த போரினுடைய அந்த பலனை நான் மறுமையில் தான் அடைந்து கொள்ள வேண்டும். ஒரு கண்ணையே நான் இழந்தாலும் சரி, இந்த உலகத்திலே நான் எப்படி வாழ்ந்தாலும் சரி, கண் குருடனாக வாழ்ந்தாலும் சரி, ஆனால் மறுமையிலே இதனுடைய பலனை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக அவர்கள் இறுதி வரையிலும் அந்த கண்ணோடு, ஒத்த கண்ணோடு வாழ்ந்ததாக வரலாற்று கிரந்தங்களே நம்மால் காண முடிகின்றது. இப்படி சஹாபாக்களை எடுத்துக்கொள்வோமேயானால் பல கஷ்ட சூழ்நிலைகளிலும் இந்த இஸ்லாம் வளர வேண்டும், இந்த இஸ்லாத்திற்காக என்னென்ன கஷ்டங்களை, துன்பங்களை நாம் அனுபவித்தாலும் இதற்கு பின்னால் வாழக்கூடிய இந்த இஸ்லாமியர்கள், நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாமிய கொள்கைகளை சரியாக கடைபிடிப்பார்கள். இது போன்று நம்மை போன்று அவர்களும் பிற்காலத்திலே வாழ்வார்கள் என்ற அந்த உவமையை தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்திலே சஹாபாக்களுக்கு ஒரு உதாரணமாக காட்டி, இது போன்றுதான் நாமும் வாழ வேண்டும் என்ற படிப்பினையை அந்த பத்ர் போர்க்களம் நமக்கு கற்றுத் தருகின்றது. இப்படி ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் அந்த பத்ர் போர்க்களத்திலே அல்லாஹு தஆலா சொச்ச மனிதர்களை வைத்து மிகப்பெரிய ஒரு படையை வெற்றி பெறச் செய்து காட்டினார். 1000 குதிரைகள் இருந்தன, 1000 மனிதர்கள் இருந்தார்கள், அவரிடத்திலே பல ஆயுதங்கள் காணப்பட்டன. ஆனால் முஸ்லிம்கள் வெறும் 313 பேர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அவரிடத்திலே எந்தவித ஆயுதமும் இல்லை, நிராயுத பாணியாக அவர்கள் நின்றார்கள். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவியோடு அவரிடத்திலே போராடினார்கள். அந்த போராட்டத்தின் காரணமாக அல்லாஹு தஆலா பல மலாயிகத்துமார்களை அந்த போர்க்களத்திலே இறக்கி பல ஷஹீதீன்களை இந்த உலகத்திற்கு உதாரணமாக, இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக, இவர்களை போன்று வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடிய வண்ணமாக இந்த பத்ர் களத்திலே மிகப்பெரிய படிப்பினையை இஸ்லாமியர்களுக்கு வைத்திருக்கின்றான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வெற்றியை தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 17வது இரவினுடைய அந்த இரவிலே 17வது இரவிலே அவர்கள் துஆ செய்தார்கள். அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை கண்டார்கள் என்பது மிகப்பெரிய வரலாறு. அதுபோன்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எடுத்துக்கொள்வோமே, ஆனால் இந்த அவர்கள் அவருடைய சமுதாயத்தினர்கள் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்காக அல்லாஹு தஆலா 40 நாள் நோன்பிருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு கடமையாக்கினார். அதுபோன்று அவர்கள் 40 நாட்கள் நோன்பிருந்து அதற்கு பின்னால் அல்லாஹுவை சந்திக்க அவர்கள் வந்தார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு உதவிகளை செய்து இந்த உதவிகளின் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய படிப்பினைகள் என்னவென்றால், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நீங்கள் உதவியை நாடுங்கள், அந்த உதவி என்பது நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்தே தீரும் என்பதற்கு அத்தனை நபிமார்களும் சாட்சி. அவருடைய உம்மத்தினர்களான சஹாபாக்களும் எல்லா நபிமார்களுடைய உம்மத்தினர்களும் எந்தெந்த நிலைமையிலே வாழுகின்ற பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த உதவியை நாடினார்கள் என்பதற்கு பல வரலாறுகள் நமக்கு சான்றிதழாக வந்திருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எடுத்துக்கொண்டால் இந்த படிப்பினை பெற்றோமையானால் இந்த உலகத்திலே நாம் நிம்மதியாக வாழலாம். அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உற்றவர்களாக நாம் வாழ்வதற்கு மிகப்பெரிய படிப்பினை தான் இந்த பத்ர்-களம். இந்த பத்ர்-களத்திலே சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வையும் ரசூலையும் முன்னிறுத்தி அவர்கள் எதற்கும் துணிந்து நின்றார்களோ, அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலே என்ன சோதனைகள் வந்தாலும் சரி, நமக்கு இந்த உலகத்திலே இன்றளவிலும் இந்த நாட்டிலே எதிர்ப்புகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதிலேயும் நாம் அமைதி காத்து
இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். பொறுமையோடு பொறுமை காப்போம். நிச்சயமாக நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும். எப்படி பத்ர் சஹாபாக்களின் மூலமாக அல்லாஹு தாலா இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு உதவியை நாடினானோ அது போன்ற உதவி நிச்சயமாக நமக்கு வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பத்ர் சஹாபாக்களை போன்று நாமும் எல்லா வலிமையிலும் பெற்று மன நிம்மதியோடு மன மகிழ்வோடு நாமும் வாழ்வோம் என்பதை உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய உதவி வரும் வரை நாம் நிச்சயமாக காத்திருப்போம். பத்ர் சஹாபாக்களை போன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அதற்கு அல்லாஹு தாலா கிருபை செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.